நீங்கள் அடிக்கடி சொல்கிறது தான் தொப்புள் குடி உறவு அப்படின்னு. கேரளாவில் ஒரு தனியார் பள்ளி அப்படிங்கிறதையும் கூட திருச்சூர் பக்கத்தில் கடவள்ளூர் சிராஜுல் உலூம் பேரை பார்த்தாலே தெரியும் யார் நடத்தக்கூடிய தனியார் பள்ளின்னு. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஓணம் செலிப்ரேஷன் பண்ணணும், விமர்சையாக இந்த ஆண்டு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய பேரே தெரியுது, கதீஜா அப்படிங்கிற ஒரு பெண் ஆசிரியர், இன்னொரு ஆசிரியர், 2 பேரும்னா பெற்றோர்களுக்கு வாய்ஸ் மெசேஜ், ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேரண்ட்ஸுக்கான குரூப் போட்டு வச்சுருக்காங்களா, வாட்ஸ்அப் குரூப்பு, அதில் அனுப்புகிறாங்க. என்னென்னா, நாம் எப்படிப்பட்ட வழிபாட்டை கொண்டு இருக்கிறோம், நமக்கு ஏக இறைவன், ஆனால் அவங்க பல தெய்வ வழிபாடு பண்ணுறாங்க, அதில் ஒரு தெய்வத்துக்கு இவங்க இங்கே கொண்டாடுறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு இந்த ஸ்கூல் நடத்துது, ஸ்கூல் நம்ம ஸ்கூல் தான், ஆனால் அந்த ஸ்கூல் நிர்வாகம் நடத்துது, அதுக்காக உங்கள் பிள்ளையெல்லாம் அன்னைக்கு அனுப்பி வைக்காதீங்க அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இதை எப்படியோ கண்டுபிடிச்ச ஸ்கூல் நிர்வாகம் அவங்க 2 பேர் மீது சஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கு காரணம் ஆளும் அரசுடைய ஒரு மாணவர் அமைப்பு இருக்கிற டைஃபி, அவங்க இளைஞர்கள் அணி, அவங்க நடத்திய போராட்டத்தின் எதிரொலியாக இது நடந்திருக்குது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்த கம்யூனிஸ்ட் பயல்களுக்கு கூட கொஞ்சம் நியாய தர்மம்லாம் இருக்கா? இல்லை, அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துல சில விஷயங்கள் பண்ணி தான் ஆவாங்க, பிறகு வெளியில் ஒத்துமை ஆயிடுவாங்க. அது ஏன்னா அந்த பயல்களுக்கு நியாயமா அடிப்படைவாதமாகும் போது நியாயத்து பக்கமே அவனுக்கு நின்னதே கிடையாது. ஏன்னா இவனுங்களே அழித்தொழிப்பு இயக்கம்னு வச்சிருக்கிற பயலுக இவனுங்களே, இவனுக்கு மிருகத்தை விட கேவலமானவனுங்க இந்த கம்யூனிஸ்டுகளும். அவனுங்களே நியாயத்தை பேசுறான்னா, இல்ல சில இடங்கள்ல IUML-ஓட அவங்க சண்டை போட்டு இப்ப பாஜகவினரை எப்படி அவங்க கொண்டு இருக்காங்களோ அது மாதிரி அவங்களையும் கொண்டு இருக்காங்கிற ஒரு இதுவும் இருக்குது. அப்படி இருந்தும் முட்டு கொடுக்குறானுங்கல்ல, அதுதான் நம்ம இது இல்ல அவனு கரடியே காரி துப்பின மொமெண்ட் இந்த பயலுக்கு. அதுல அந்த 2 டீச்சரையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்கோன்றாங்க. இதுல இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு 2-3 சம்பவம் ஞாபகம் இல்லை. போன வாரம் அண்ணன் இலகணேசனுடைய இரங்கல் இது படத்திறப்பு விழா எல்லாரும் வந்திருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பெண்மணியை நான் பார்த்ததில்ல. ஒரு கருப்பு பரதா போட்டுட்டு முகத்தை மறைத்து, அதாவது இப்படி இந்த இடம் திறந்திருந்தது. வீரமணி பையன் இருக்கார்ல, வீரமணி ராஜு, அவர் இலகணேசனோட ஏற்பட்ட தன்னுடைய அனுபவத்தை 2 நிமிஷம் பகிர்ந்துட்டு, இலகணேசன் அவருக்கு இந்த பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு என்னை பாட சொல்லுவார், அவருக்கு பிடித்த பாடலோட நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்ட்டு நான் பள்ளிக்கு அது வரைக்கும் பேசாமல் இருந்த அந்த அம்மா அவர் பள்ளிக்கட்டு அப்படின்னு ஆரம்பிச்சோன்னா அந்த அம்மா காதை பொத்திக்கிச்சு. அபசாரம், அது காதலே ஆறாம், அது ஆறாம். இது நான் எக்ஸாகரேட் பண்ணுறேன்னு யாராவது சொல்லலாம். கண்ணால் பார்த்த சாட்சி. அவங்க கொஞ்சம் தள்ளி இருந்தாங்க, கூட்டம் அதிகமாக இருந்ததுனால என் நண்பர் ஒருத்தர் தான் கூப்பிட்டு காமிச்சார். இந்த பாருங்க அவங்க என்ன நடந்தது பார்த்தீங்களா அப்படின்னு இந்த விழுப்புரம் சுரேஷ்ன நண்பர் தான் காமிச்சார். அதனால நாம் அங்கேயும் போய் பேசவும் முடியாதுன்னு வச்சுங்க. ஏமா உங்களுக்கு என்ன பிரச்சனை, நம்ம பொறுமையாக கூட அதை கேட்கவும் முடியாது. அது சபை நாகரிகம்னு ஒன்று இருக்குது. அதனால இது ஒரு விஷயம். நேத்திக்கு தருமபுரியிலேன்னு நினைக்கிறேன், தருமபுரியில் தான் 100 வீட்டுக்கு களிமண் பிள்ளையார் நாங்கள் இலவசமாக கொண்டு போய் கொடுக்குறோம், இது மத நிலையத்துக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் தான் இந்த ரோஸ் மில்க் பாய்ஸ் சில பேர் போய் 100 வீட்டில் கொடுத்ததை புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் இந்த கார்டு போட்டிருந்தான், நியூஸ் கார்டு. இதுதான் தமிழகம், இதுதான் தமிழகம், மதச்சார்பின்மையின் மகத்துவம் பாரீர் அப்படின்னா அவனும் புலகாங்கியதை அடைஞ்ச சுய இன்பத்தில் அவனும் குதூகலிச்சு போட்டிருந்தான். சரி, என்னதான் இதில் இது பண்ணுறாங்க, நம்ம கருத்தும் இந்த கருத்தும் ஒத்து போகுதா, ஏன்னா மெஜாரிட்டி கருத்து நம்ம கருத்தோட போகுதா, இல்லை நம்ம முரண்பட்டு நிற்கிறோமா, நம்ம நியாயத்தையே சொன்னாலும் நம்ம நியாயத்தை எடுபடுதா அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் கமெண்ட்லாம் படித்தேன். அதை படிக்க ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. 1000 கமெண்ட் கிட்டத்தட்ட இருந்தது. அதில் இந்த வெள்ளிக்கிழமை வெறியர்கள் இருக்கானுல்ல, அவனு கதறி தீக்கிறானுங்க, இதெல்லாம் மார்க்கத்திற்கு முரணான செயல், நீ நரகத்திற்கு தான், சுவனத்திற்கு போகும்போது உனக்கு சுவனம் கிடைக்காது, 72 கன்னிகை கிடைக்காது, உனக்கு அங்கே அல்லாஹ் தண்டனை கொடுக்க தயாராக இருக்கின்றார், இணை வைப்பதற்கு துணை போகின்றாயே, நீ எல்லாம் ஒரு இஸ்லாமியனா, நீ எல்லாம் பெயர் தாங்கிய இஸ்லாமியன், என்னென்னமோ வண்டியா அவனுக்கு திட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த தேசியவாத எண்ணம் கொண்டவங்க, தேசிய எண்ணத்தில் இருக்கிறவங்க, நாங்கள் உங்களை இதெல்லாம் கேட்கவே இல்லைங்க, கொடுத்தீங்க பரவாயில்ல, நல்ல விஷயம். சில பேர் ரொம்ப நிதானமாக இருக்காங்க, சில பேர் அவங்களையே கிண்டலும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் கொடுக்குற நீங்கள்
அந்த ஐஸ் ஹவுஸ் மசூதி வழியா பிள்ளையார் ஊர்வலம் போறதுக்கு கொஞ்சம் உதவி செய்யலாம். நாகூர்ல தர்கா அந்த இதுல பூச்சொரிதல் விழாக்க பிள்ளையார் குடிக்கிறத விட பிள்ளையார் ஊர்வலம் பிரச்சனை இல்லாம பண்ணலாம், அங்கங்க எங்களை கொஞ்சம் நிம்மதியா வாழ விடலாம் அப்படின்னு நிறைய பேர் அவங்க கருத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க. இதுல உனக்கு சோனம் வேண்டாமா, மறுமையில் நீ என்னவாக இருப்பாய், நரகத்திற்கு போவாய் நாயே இப்படிலாம் எழுதியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இவனுங்க வெள்ளிக்கிழமை வெறியர்கள் தான் கதறி தீர்த்திருக்காங்க. இப்போ அந்த சேனல் என்ன பண்ணியிருக்கணும், அந்த சேனல்ல ஜூனியர் விடல வேலை பார்த்த நம்ம டெல்டா பகுதியை சேர்ந்த தமிழ் இண்டுல இருந்தாரு, தமிழ் இண்டுல இருந்து தந்திக்கு இதுக்கு வந்து ஆனந்த விடனுக்கு வந்து கலைஞர் டிவியை அங்கே போயிட்டு இப்போ புதிய தலைமுறையில் பொறுப்பில் அந்த சமஸ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து அவருக்கே இப்போ ஒரு பப்ளிசிட்டி வெறியா இல்லை அவர் வந்து தன்னுடைய மேட்டிமையை காமிக்கிறாரு, அதே தான் அவருடைய விஷயம். அவருக்கு ஏதோ சம்பளம் கொடுக்குறாங்க, அவர் முகரக்கட்டையை காமிச்சிக்க முடியுது, அவர் வந்து கருத்தெல்லாம் சொல்லுவார். அது மோடி பிஜேபி ஆர்எஸ்எஸ் இப்படியே மறைமுகமாக சாடி நேரடியாக ஸ்டாலினை துதிப்பாடி இப்படி இல்லாமல் அதில் அந்த காமெடியெல்லாம் நடக்கும். அதில் இப்போ அவர் என்ன பண்ணிருக்கலாம், நாம் மத நிலக்கத்தை பொருட்டு நானும் வந்து டெல்டா பகுதியை சேர்ந்தவன், நாங்கள்லாம் மாமா மச்சானா பழகினோம், தாயா பிள்ளையா பழகினோம், அண்ணன் தம்பியா பழகினோம், நாங்கள் வேற அவங்க வேற இல்லை, ஒரே பாயில படுத்து தூங்குவோம், ஒரே தட்டில் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அதோட நிறுத்திக்கலாம் அப்படின்லாம் சொல்லி ஒரு புலகாங்கிதை அடைஞ்சு என்ன சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி மதச்சார்பின்மைக்காக நாங்கள் இந்த மாதிரி இதை போட்டோங்க. ஆனா பாருங்க கீழே கமெண்ட்ல வந்து தமிழகத்தின் மாண்புக்கு எதிராக, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதச்சார்பின்மைக்கு எதிராக, தமிழகத்தில் நிலவக்கூடிய மதச்சார்பின்மையை சிதைக்கும் விதமாக அடிப்படைவாதம் பெருகிவிட்டதோ என்ற அச்சம் எனக்கு இருக்கின்றது. இந்த அடிப்படைவாதத்தை களைய வேண்டிய கடமை அப்பா ஸ்டாலினுக்கும் அவருக்குள்ள இருக்கக்கூடிய மாமா கட்சி கூட்டணிக்கும், அவங்களுக்கெல்லாம் அந்த கடமை இல்லையா அப்படின்னு அவர் ஏதாவது பேசுவாரோன்னு நேற்றுக்கு நானும் அந்த டிவியை ராத்திரி குந்த வச்சு 7 மணில இருந்து 12 மணி வரைக்கும் வெச்ச கண் வாங்காம பாத்துட்டு இருங்க. அந்த பயம் வரவே இல்லை. கார்த்திகேயன் ஒருத்தர் பேச அவரும் விவாதம். கார்த்திகேயன் வந்து நம்ம ஆளுங்கள்ட்ட கேட்கும் போது என்ன பிஜேபியோட நிலை இதானா அப்படிமாரு, அதே திமுகவின் நிலை இதுதானா என்பதை நான் கேட்கலைங்க. அதுவும் திமுகவின் நிலை இதுதானா, பிஜேபியோட ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு அப்படி உச்சஸ்தாயில ஒரு அரகண்டா பேசக்கூடிய மனிதன் திமுகவின் நிலைப்பாடு இதுதானா, இதை நான் தெரிஞ்சுக்க விரும்பலைங்க, மக்களுக்காக நீங்க சொல்லுங்களேன் கொஞ்சம் அப்படின்னு தரதல பிரசன் நாட்டெல்லாம் கெஞ்சுவான் அந்த பையன். அவனும் நேத்திக்கு அவன் முகர்கட்டையாவது வருமானு பார்த்தேன். தமிழகத்தில் மதச்சார்பின்மை சீர்குலைந்து விட்டதா அப்படின்லாம் ஏதாவது உருட்டுவானுங்களேன்னு பார்த்தேன், அதுவும் இல்லை. இது எந்த அளவுக்கு என்ன நம்ம தலைப்பிலேருந்து எங்கேயோ நான் வெளியிலேயே ரொம்ப தூரம் நவுந்து வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல தனியார் ஸ்கூல் இது வந்து கர்நாடகாலையும் இதே மாதிரி விஷயங்களை நீங்க பார்க்கலாம். ஏன் இணை வைத்தாய், நீ ஏன் ஒரு இந்து ஆணுடன் பேசி கொண்டு இருந்தாய், படுகொலை நடந்ததை பார்த்துருக்கலாம். அப்புறம் இன்னொருத்தர நேற்றுக்கு அறிவுபூர்வமா மார்க்சிஸ்ட் கட்சிக்கு கேட்டிருக்காங்க, எங்க ஆபீஸ்ல வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் பண்ணலாம் சரிங்க, ஒரு இஸ்லாமிய பெண்ணை ஒரு இந்து பையன் திருமணம் செஞ்சுக்கணும்னா பண்ணி வைப்பீங்களா, நீங்க குதர்க்கமா கேள்வி கேட்குறீங்க, இப்படிலாம் கேட்காதீங்க அப்படின்றாங்க. இந்த எதுக்காக சொல்ல வரேன்னா, நீக்கமர எல்லா இடங்கள்லையும் அது கம்யூனிஸ்ட் செய்ய மாட்டாங்கிறதுக்கும் ஒரு தகவல் இருக்கு. என்னன்னா கேரளால வந்து ஒரு செய்தி வந்தது என்னன்னா, இப்போ லவ் ஜிகாத் அங்கே பெருகிட்டு இருக்குங்கிற ஒரு சர்ச்சை வந்த பொழுது போலீஸ் ஸ்டேஷனில் ஏற்கனவே நம்ம அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு தகவல் கொடுக்கணும், இந்த மாதிரி மாற்று மதத்தினை கல்யாணம் பண்ணால் அந்த பெண்ணுடைய பெயரும் அந்த யார் திருமணம் செய்யறா அந்த அவனுடைய பெயரும் இருக்கணும். இது லவ் ஜிகாத்துங்கிற பேர் 2 பேரும் வெவ்வேறு மதங்கிறது தெரிஞ்சிடும். இதை நீங்கள் தெரிஞ்சதுக்கு பிறகு இதை வந்து எஸ்கலேட் பண்ணிடுறாங்க பாஜகவினரோ இல்லை கிறிஸ்துவ அமைப்புகளோ தெரிஞ்சுக்கிட்டு லவ் ஜிகாத்து நடக்குதுன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த திருமணமே சில நேரங்களில். அதனால இந்த மாற்று மதம் திருமணங்கிறத நீங்க நோட்டீஸ் போர்ட்லயே போட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சத்தம் இல்லாம ஒரு சுற்றறிக்கையும் அனுப்பிச்சு அந்த தகவலும் உண்டு. இது வேற நடந்திருக்கா? அப்ப இவனுக்கு நம்ம ஆளுங்க கேட்ட தப்பே கிடையாது. நேற்றுக்கு சோசியல் மீடியால பிராண்டி எடுத்துட்டாங்க அந்த சண்முகத்தை, அதுவும் குறிப்பா சண்முகத்தை கேளு. ஏன் அண்ணாமலை தானே சொல்லியிருக்காரு அண்ணாமலை, அதுல இன்னொன்னு சொல்லியிருக்காரு, அவங்க பேரண்ட்ஸுக்கும் தகவல் சொல்லுவோம், காவல்துறைக்கும் தகவல் சொல்லுவோம், அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். உங்களை மாதிரி பரவாயில்ல வா இழுத்துட்டு ஓடி வந்தியா. எனக்கு அடுத்து ஒரு பயம் வந்துருச்சு. எனக்கு இந்த வடிவேலு ஜோக்கர் நான் இப்பதான் ரொம்ப ரசிச்சு, இந்த கம்யூனிஸ்டுகள் இந்த
கழிசடை இந்த கம்யூனிட்டிஸ் பார்க்கும்போது தான் எனக்கு இன்னும் இதா இருக்கு. அந்த ஒரு போலீஸ்காரராக இருப்பாரு, வந்த உடனே ஐயா ஐயா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு வந்த உடனே, ஏன் என்ன எதிர்ப்பு? 4-5 பேர் வருவாங்க. நான் தான் பூரா, நான் தான் விஷப்பாம்பு ஏதோ சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் வருவாங்கல்ல. அந்த கதையா இப்ப கம்யூனிஸ்ட் ஆபீஸ்ல அந்த கலையபுரம்லாம் என்னைக்கு நடக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இதை ஒரு அடிப்படைவாதம்ங்கிறது கர்நாடகாவாக இருக்கட்டும், தமிழகமாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், அல்லது காஷ்மீர்ல இருந்து பண்டிட்டுகள் அடித்து விரட்டப்பட்ட காஷ்மீரமாக இருக்கட்டும், அல்லது வேற ஒரு நாடாக இருக்கட்டும், இங்கிலாந்தாக கூட இருக்கட்டும், இதை போன்ற அடிப்படைவாதம், இந்த இணை வைக்கக்கூடாது, பொது ஜனங்கள் பொது சமுதாயத்தில் கலந்து கொள்ளக்கூடாது. இதுல உண்மையிலேயே ஒரு ஸ்கூல்ல ஒரு சின்ன பசங்க மத்தியில இது விஷத்தை விதைக்கிறாங்க. இதையே ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் செஞ்சிருந்தா, ஒரு ஆர்எஸ்எஸ் வேணாங்க, தமிழ்நாட்டில் மட்டும் செயல்படக்கூடிய இந்து முன்னணி, அது ஹிந்து மஞ்சு நாடு முழுக்க இருக்கு, தமிழ்நாட்டில் இந்து முன்னணி செஞ்சிருந்தா, அது ஒரு காமன் ஹிந்து செஞ்சிருந்தா என்ன பாடுபடுத்தியிருப்பாங்க. இந்த திருவையாறுல ஒரு முஸ்லீம் பெண்ணு ஒரு இந்து பையனை கல்யாணம் பண்ணிடுச்சு. அந்த இந்துவை கல்யாணம் பண்ண உடனே அவங்க ஒரு நோட்டீஸ் அடிச்சு சர்க்குலேட் பண்றாங்க, அவள் விபச்சாரியாக போய்விட்டாள். நான் வச்சிருக்கேன், நான் வேணா எடுத்து தரேன். யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா, திருவையாறு பக்கத்துல 3-4 வருஷம் முன்னாடி நடந்த சம்பவம் இது, உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க மதத்துல ஒருத்தன் கல்யாணம் பண்ணி மதம் மாறிட்டா உங்களுக்கு இனிக்குது, சூப்பர். பத்தாயா, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், இனிய மார்க்கம் அமைதி மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனா வேற ஒருத்தர் அங்க பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டா, அவளை போய் யார் வீட்டு பொண்ணோ அவளை போய் நடத்த கட்டவன் நாம சொல்லாமா? நீங்கெல்லாம் ஒரு மத குருமாரா? நீங்கெல்லாம் ஒரு பக்குவமான ஆளா? நீங்கெல்லாம் ஒரு ஜமாத்தை நடத்துறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? உங்களுக்கு கேட்க தோணுமா தோணாதா? அதே போன்றுதான் இது. இது நீ பாரு, 2 டீச்சர் பண்ணதுக்கு 2 பயிலும் உட்காந்தா 1/2 மணி நேரமா பேசுறீங்களே, நீங்க தான்டா மத வெறியன் அப்படின்னு வெள்ளிக்கிழமை வெறியன் கதர்வா மாறுங்க. கமெண்ட்ல உறுதியா கதர்வானே, அலி அக்பர் போடுவார். ஆனா இது ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷம். இது ஐசோலேட்டட் இன்சிடென்ட் கிடையாது, எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கு. அதுக்குதான் நான் சொன்னேன், இந்த பள்ளிக்கட்டு பாட்டு வந்த போது காதை பொத்திக்கிட்டதா இருக்கட்டும், இல்ல நீங்க கொண்டு போய் வணக்கம் சொல்லுன்னு சொல்லுங்க. ஹாஜாக்கனின்னு ஒரு பேராசிரியர், அவர் நிஜமாவே பேராசிரியர் நமக்கு தெரியாது, இல்ல அன்பழகன் மாதிரி அவரும் பேராசிரியரான்னு தெரியாது. நியூஸ் 7ல அவர்கிட்ட சொன்னேன், இந்த சீப்பு செந்தில்னு ஒரு பெயர் இருக்காம பாருங்க, அந்த இதுல நீ வணக்கம் சொல்லியானா அந்த ஆள் குரங்கு சல்யூட் அடிக்கிற மாதிரி இப்படின்றான். இங்க பாருங்க, வணக்கம் இப்படி 2 கையை வச்சு சொல்லுவாங்க, இதாங்க வணக்கம் அப்படின்னா அப்பவும் இப்படின்றான். வணக்கம் சொல்ல மாட்டாங்க, நாம சாமிக்கு படிச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, நிகழ்ச்சியில நீ கலந்துக்க மாட்ட, அதுக்கப்புறம் நாங்க விட்டு கொடுத்து போறோம், நான் சொல்றது எல்லாமே ஆதாரபூர்வமா, மதவெறியை தூண்டினான்னு நம்ம 2 பேர் மேலேயும் அடுத்த கேஸுக்கும் இப்ப ரெடியா அடுத்தது போட்டாலும் போடுவாங்க, இல்லாததையெல்லாம் நீ சொல்கிறாய். நியூஸ் 7ல அந்த இது இருக்கு, ஹாஜாக்கனை வணக்கம் சொல்லாம இப்படி குரங்க செல்யூட் அடிச்சது, ஆறாராமா மாதிரி அந்த செல்யூட் அடிச்சது இருக்கு, அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணது இருக்கு, யாருக்காவது வேணா காமிக்கலாம். இந்த மாதிரி இதை நாங்க என்ன சொல்றோம், இந்த சமுதாயத்தோட, பாரத சமுதாயத்தோட, பாரதியர்களோட, நீங்க இந்துக்களோட நாம சொல்லல, நீங்க இந்த ஹிந்துஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்களோட, அவன் சமணரா இருக்கட்டும், பௌத்தனா இருக்கட்டும், கிறிஸ்துவனா இருக்கட்டும், பார்சியா இருக்கட்டும், சீக்கியனா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், அவங்களோட நீங்களும் ஒரு பொது சமுதாய இதுல நீங்க பொது நீரோட்டத்துல கலக்கிறதுல என்ன தப்பு? நாம பாலும் சர்க்கரையுமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம், அவங்க எண்ணெயும் தண்ணியுமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதான் பிரச்சனையே.